காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களில் ஒருவரான மாண்புமிகு ப. சிதம்பரம் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகம் பாலன் இல்லத்திற்கு வருகை புரிந்தார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். பொதுவாக கட்சி பற்றி அதனுடைய வரலாறுகள் பற்றி அவருடன் பழகிய மோகன் குமாரமங்கலம் உட்பட ஏஎம் கோபு, தாப்பாண்டியன், கே தங்கமணி, விபி சிந்தர் இதுபோன்ற தொழிற்சங்க தலைவர்கள் குறித்த உரையாடல்கள் நாங்கள் பேசினோம். தேர்தல் முடிவுகள், மக்கள் அளித்த தீர்ப்பு, இது பற்றியெல்லாம் கூட நாங்கள் பொதுவாக பேசினோம். சந்திப்பு ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அவரை வழி அனுப்பி வைத்தோம். அடுத்தடுத்து காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்து சிபிஐயா இருக்கட்டும் இல்லை சிபிஎம்மா இருக்கட்டும் போய் சந்திக்கிறாங்க. நேற்று கூட பிரவீன் சக்கரவர்த்தி வந்திருந்தாரு. கூட்டணிக்கு அடித்தளம் விட சிபிஐ சிபிஎம் என்ற ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்க. ஒருவேளை உங்களை சமாதானப்படுத்தி உங்களை கூட்டணியில் சேர்க்கிறதுக்கு முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதுபோலெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கூட்டணியில் சேராது. அவ்வாறெல்லாம் நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம். அந்த சூழல் வருகிற போது நாங்கள் கமிட்டி பூர்வமாக தான் முடிவுகள் எடுப்போம். ஒரு 2 பேர் 3 பேர் பேசி அந்த முடிவெல்லாம் எடுக்க மாட்டோம். இப்பொழுது நாங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும். அங்கிருந்து தான் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கிறோம். நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்று தான் ஆதரவை அளிக்கிறோம். நாளை மறுதினம் உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என்பதெல்லாம் நாளை சிந்திப்பது. இப்பொழுது தாவேகா நல்லாட்சி தர வேண்டும், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம். அவ்வளவுதான். ஒருவேளை மறுவேளை அந்த கணிப்புகள் நாளை. அது டூ லேட். இப்போ என்னன்னு பாருங்க. கூட்டத்தில் திமுக கலந்து மாற்றம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன, அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த கருத்து திமுக தலைவரின் கருத்து. நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். தேசிய அளவில் அதில் தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். சார், நேற்று வந்து பிரவீன் சக்கரவர்த்தி மரியாதை நிமித்தம் சந்தித்து போயிருக்கிறதா அறிக்கைகள் வந்து தெரிவித்த அறிக்கையாக வெளியிட்டதுக்கு வந்து வருத்தம் தெரிவித்தார். அது அதிகாரப்பூர்வமான அறிக்கை இல்லை. அவர் எங்களை நேரில் சந்தித்தால் 2 அமைச்சர்கள் வந்திருந்தார்கள். காங்கிரஸ் தாவேகா அமைச்சரவையில் அங்கம் பெறுகிற 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் வந்திருந்தார்கள். எல்லோரும் ஒரு நட்பு முறையில் மரியாதை நிமித்தமாக நாங்கள் உரையாடல் செய்தோம். தவறுதலாக கூட்டணி என்பது போன்ற ஒரு பெயர் அவர் கூறியது தவறு. அவ்வாறு நான் கூறியிருக்கக்கூடாது அப்படின்னு அவர் பேசினார். அது பெரிதுபடுத்த வேண்டாம்னு கேட்டுக்கிட்டாரு. சார், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் இன்னைக்கு தமிழக இடத்துல இணையறாங்க. எப்படி பார்ப்பீங்க? ஏற்கனவே குதிரை பேரம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அதிமுகவிலேருந்து பலர் அங்கே போய் சேர்றதுனால எப்படி பார்க்குறாங்க? நமது பல கட்சி இயங்குமுறை கொண்ட நம்மை போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் இவையெல்லாம் மிக இயல்பாக நடைபெறுவது தான். ஆனால் எங்கே எது நிகழ்ந்தாலும் அது நமது அரசியல் அறநெறிகளை, சட்ட முறைமைகளை மீறிவிடக்கூடாது என்பதுதான் கம்யூனிஸ்டுகளின் நிலை. சார், இப்போ தமிழக வெற்றி கழகம் பொறுத்தவரை ஆட்சி அமைத்து 1 மாதம் நிறைவு பெறப்பட்டது. இப்போ இது வரைக்கும் வந்து எப்படி அரசு பொறுப்பு நடந்துருக்காங்க? இப்போ இன்னும் நடத்தணும், இன்னும் அவங்க எப்படி எதிர்பார்க்க நினைக்கிறாங்க? கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். இப்பொழுதுதான் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சட்ட ஒழுங்கை காப்பதில், குறிப்பாக இந்த வன்கொடுமைகள் நிகழ்கிற போது, பெண்கள் சிறுமிகள் மீதான தாக்குதலின் போது இதெல்லாம் உடனடியாக தலையீடுகள் செய்து பாதுகாப்பு அளிக்க வேண்டும். நமது காவல்துறையை முடக்கிவிட வேண்டும். பல கோணங்களில் அரசு கூடுதல் கவனம் செலுத்தி அந்த பாதுகாப்புகளை அளிப்பதில் நிமிடந்தோறும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள், சிறுமிகள் வன்கொடுமை தாக்குதல் நடைபெறுவதில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான வன்கொடுமை தாக்குதல், இவைகளை தடுப்பதற்கு அரசுக்கு கூடுதல் பொறுப்பு என்றாலும் கூட தமிழ் சமூகமே ஒன்று கூடி நின்று இந்த அநீதிகளுக்கு எதிராக போராட முன்வர வேண்டும். இளைஞர்களும் மாணவர்களும் முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் தான் பெண்களுக்கான அரண். எனவே அத்தகைய அரண் வளர வேண்டும், உயர வேண்டும். செய்தியாளர்களை சந்திச்சு தான் அரசு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்ணாதீங்கன்ட்டு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. செய்தியாளர்களை சந்திக்க முடியாமல் அரசு நடத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. இல்லை, ஜனநாயகத்தில் ஊடகங்களும் பத்திரிகைகளும் பிரிக்க ஒண்ணாத தூண். அதை சந்திப்பது என்பது ஜனநாயகத்திற்கு மேலும் வலு சேர்க்கும். யாராக இருந்தாலும்
ஊடகங்களை பத்திரிகைகளை கடந்து செல்லக்கூடாது என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலை. சார் 5 தொகுதி இடைத்தேர்தல் வரும்பொழுது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்போ எங்கள் கட்சி கூடி முடிவு செய்து உங்களுக்கு நிச்சயமாக அறிவிப்போம். சார், நாவேகா அமைந்த பிறகு இந்த சட்டம் ஒழுங்கு சீரழிக்க போகிற நிலையில் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகளும் மாற்றப்பட்டு தான் வருகிறார்கள். அப்படி இருந்தும் கூட சட்டம் ஒழுங்கு இன்னும் மோசமான நிலை தான் இல்லை, அலுவலகத்தில் அதிகாரிகள் மாற்றங்கள் என்பதெல்லாம் மிக இயல்பாக நடைபெறுவதுதான், நடைபெற்றோம். ஆனால் எது எவ்வாறு நடைபெற்றாலும் பாதுகாப்பில் மிக கவனம் செலுத்துவது மிக உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் வேண்டுகோள். ஓகே, தேங்க்யூ. ஓகே.